வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஒரே ஒரு பாடலை பற்றி பேசலாம் என்று கருதுகிறேன். பல திரைப்பட பாடல்களை நாம் கேட்டிருப்போம். அண்மையில் மறைந்த எஸ் ஜானகி அவர்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவோடு அம்மா அவர்கள் பாடிய பாடல். பல பாடல்கள் பாடியிருக்கக்கூடும், ஆனால் நான் கேட்டு வியந்து போனது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவோடு எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல்தான். புகழ்பெற்ற ஒரு பாடல். அந்த பாடல் ஒவ்வொரு வரியும் என்னை ஈர்த்திருக்கிறது, ஒவ்வொரு வரியும். அதனால் இந்த ஒரு பாடலை பற்றியே இன்று பேசலாம் என்று கருதுகிறேன். அந்த பாடல் கவியரசு கண்ணதாசனுடைய முத்திரையான வரிகள். ஒவ்வொரு வரியும் என்னை ஈர்த்திருக்கிறது. இப்படித்தான் பலருக்கும் அது ஈர்த்திருக்கக்கூடும் நிச்சயமாக. ஆனால் என் வாழ்க்கையில் மிகவும் ஒரு பாதிப்பை தந்த ஒரு பாடல் இது. கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு என்று ஒரு வரி வரும். நினைத்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான வரி. சாதாரண எளிமையான வரியில் வலிமையான கருத்தை சொல்லுவதில் கண்ணதாசனுக்கு நிகர் கண்ணதாசன் தான். கண்ணிலே நீர் எதற்கு, ஒரு கண் என்று இருந்தால் அதில் நீர் இருக்கும். அந்த நீர் எதற்கு என்றால் காலமெல்லாம் அழுவதற்கு. அந்த சோகத்தை எப்படி பிழிந்து கொடுத்திருக்கிறார். அடுத்த வரியை நான் பார்த்து இன்னும் வியந்து போனேன். நெஞ்சிலே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு, பகைமையை நேசிக்க வேண்டும், மற்றவர்களை வஞ்சத்தோடு பார்க்கக்கூடாது. நமக்கு ஏதேனும் அவர்கள் அல்ல, ஒரு காதலன் காதலியாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், பகை செய்தவர்களை நாம் இந்த நினைவு எதற்காக இருக்கிறது என்றாலே வஞ்சகரை மறப்பதற்கு. அந்த கெட்ட எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, உடனடியாக மறந்துவிட வேண்டும். நினைவு என்று ஒன்று இருந்தாலே நிச்சயமாக அந்த வஞ்சகத்தை மறந்துவிட வேண்டும் என்று கவியரசு கண்ணதாசன் கட்டளையிடுவதாகவே நான் உணர்கிறேன். அந்த கட்டளை அவருக்கு, அந்த மனது நிச்சயமாக வஞ்சகரை மறப்பதற்கு அவருக்கு நினைவு இருந்தது. யாருக்கு? கவியரசு கண்ணதாசனுக்கு. கண்ணதாசன் யாரையுமே பழி வாங்குவது இல்லை. அதனால் அவருடைய அனுபவ வரியாகத்தான் இது இருக்கும் என நம்புகிறேன். ரொம்ப அருமையான வரி அது. கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு. அடுத்து, இன்பம் என்ற மொழி எதற்கு, செல்வத்தில் திளைப்பதற்கு. நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்பம் என்பது நிச்சயமாக ஒரு செல்வத்தில் திளைக்க வேண்டும். கண்ணதாசனுடைய ஒவ்வொரு வரிகளும் மிகவும் ஆழமானது. நாம் நினைத்து பார்க்கிற போது இது போன்ற கவிஞர்கள் நமக்கு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி. எத்தனையோ கவிஞர்கள் இல்லையா? அதில் கவியரசு கண்ணதாசன் ஒரு தனித்த ஆளுமை கொண்டவர். இன்பமெனும் மொழியதற்கு, துன்பம் என்ற அந்த சொல் எதற்கு என்றால், உள்ளம் என்று ஒருவருக்கு இருக்க வேண்டும். உள்ளம் இல்லாதவர்கள் துன்பத்தை பற்றி நினைக்கவே முடியாது. ஒரு மனசு வேணும்ல. அப்படிப்பட்ட ஒரு அழகிய வரியை கவியரசு கண்ணதாசன் தந்திருக்கிறார். அதில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவும் ஜானகி அம்மாவும் பாடுகிற போது பேரின்பத்தை நமக்கு தருகிறது. அடுத்து, பாசமென்ற சொல்லதற்கு பார்த்திருந்து துடிப்பதற்கு. பாசம் என்று ஒன்று இருந்தால் துடிக்கும் என்ற ஒரு மனசு இருக்கும். பார்த்திருந்தே துடிப்பதற்கு. என்ன வரிகள்! கவியரசு கண்ணதாசனை நினைத்து நினைத்து என் நெஞ்சம் மகிழ்ச்சியில் திளைக்கிறது. பாசத்திற்கும் நாம் பார்த்திருந்து துடிப்பதற்கும். பல நேரங்களில் பாசத்தை கண்டு நாம் துடித்து கொண்டிருப்போம். இதுவா பாசம், இதுதான் பாசம், எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம், எந்த அர்த்தத்தில் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். அதில் இவர்கள் இருவரும் பாடியது இன்னும் இதயத்தை மகிழ்ச்சிக்குள் திளைக்க வைக்கிறது இல்லையா? மிகுந்த மகிழ்ச்சியான பாடல் இது. பாசம் என்று சொல்லதற்கு, அடுத்த வரி கவியரசு கண்ணதாசன் எழுதியிருப்பார். கையிலே வளைவதற்கு, காதலியை அணைப்பதற்கு. அப்பப்பா, காலிலே நடையதற்கு, காதலித்து பிரிவதற்கு. உண்மையிலேயே நினைத்து பார்த்தால் ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்டு அதற்கு பதில். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா கேள்வி கேட்பதாகவும் எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பதில் சொல்வதாகவும் இருக்கும். இந்த வரிகளெல்லாம்
அது அவருக்கு எப்படி வந்ததுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவருக்கு வருவது ஆச்சரியம் இல்லை. ஆனால் நாம் கேட்கிற போது எவ்வளவு சிறப்பான வரிகள் இல்லையா? காலிலே நடையதற்கு, காதலித்து திரிவதற்கென்று, பிரிவதற்கென்று, இப்படி எப்படி வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். என்னுடைய அந்த சிந்தனையில் அப்படியெல்லாம் தோன்றுகிறது. கண்ணதாசனுடைய வரிகளை கேட்கிற போது அடுத்து ஒரு வரியை நாம் எழுதலாமா என்ற ஒரு தூண்டுதலை உருவாக்கும். அதுதான் கண்ணதாசன். அற்புதமான பாடல் இது. கையிலே வளைவதற்கு, காலிலே நடையதற்கு, எனக்கு இந்த பாடலில் மிக பிடித்த வரி, ஆசை கொண்ட வாழ்வதற்கு அன்றாடும் சாவதற்கு. கவியரசு கண்ணதாசனுடைய உச்ச வரி என்று சொன்னால் மிகையாகாது. என்னை மிகவும் இந்த பாடலை கேட்க வைப்பதற்கு ரொம்ப முக்கியமான வரியாக இருந்தது இதுதான். ஆசை கொண்ட வாழ்வதற்கு, ஒருவர் மீது ஆசைப்படுகிறோம். அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கலாம், அல்லது மறுப்பு தெரிவிக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் அன்றாடம் சாவதற்கு, ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்க வேண்டும். ஒரு காதலன், காதலி அல்லது நட்பு எப்படி வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு வரி எனக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும். அந்த வரி ஆழமான அர்த்தத்தை கொண்டு இருக்கிறதோ இல்லையோ, அந்த வரியை கேட்டவுடனே ஏதோ ஒன்று நம்மை பண்ணுகிறது. அந்த வகையில் ஆசை கொண்ட வாழ்வதற்கு அன்றாடம் சாவதற்கு, அதான் கண்ணதாசன். ஆசை கொண்டு வாழ்வதற்கு அன்றாடம் சாவதற்கு, பூவிலே தேனுதற்கு, வண்டு வந்து சுவைப்பதற்கு. இயற்கையை எவ்வளவு சிறப்பாக கவியரசு கண்ணதாசன் பயன்படுத்தியிருக்கிறார். அதுவும் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் ஐயாவும் ஜானகி அம்மாவும் பாடுகிற போது அது பேரின்பத்தை தருகிறது. இயற்கையை ரசிப்பவர் கண்ணதாசன். நானும் இயற்கையை ரசிப்பவன், மலர்களை ரசிப்பவன், அழகிய குழந்தைகளை ரசிப்பவன். ஆழமான அர்த்தமான வார்த்தைகள். அடுத்து, வண்டுக்கு சிறகதற்கு, உண்டப்பின் பறப்பதற்கு. என்ன நினச்சி பாருங்கள், ஒரு பணி முடிந்தவுடன் அங்கேருந்து போயிடணும். அதை எவ்வளவு சிறப்பாக அவர் பயன்படுத்தியிருப்பார். என்ன அந்த வரிகளெல்லாம் நினைத்து பார்க்கிற போது, இந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் விட்டு செல்லுகிறதையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். குறிப்பாக அடர்ந்த காடுகளில், வனங்களில் இவையெல்லாம் பார்த்து ரசித்தவன் நான். அதையெல்லாம் இப்பொழுது இந்த வரிகளில் கேட்கிற போது கவியரசு கண்ணதாசனுக்கு நிகர் கண்ணதாசனாகத்தான் இருக்க முடியும். பூவிலே தேனதற்கு, மகரந்த சேர்க்கை கண்டிப்பாக பூவில் தான் இருக்கிறது. அதை கண்ணதாசன் அறிவியலையும் எடுத்து காண்பித்திருக்கிறார். அதான் ஆழமான ஒரு கருத்துக்களை கொண்ட பாடல் இது. உண்மையிலே சிறப்பான பாடல் இது. இந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றையும் கேட்டு பார்க்கிற போது என் இதயம் எங்கேயோ பறக்கிறது. வண்டு பறப்பது போல் என் இதயமும் இணைந்து பறக்கிறது. பூவிலே தேனதற்கு, வண்டுக்கு சிறகதற்கு, பறப்பதற்கு, கண்ணிலே நீரதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு. என்ன அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை உங்களோடு நான் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நெஞ்சம் என்று ஒன்று இருந்தால், நினைவு என்று ஒன்று இருந்தால், வஞ்சகரை, பகைமையை நேசிக்க வேண்டும் என்பது இந்த பாடல் பல்லவியிலேயே கண்ணதாசன் அதை தந்திருக்கிறார். உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை பற்றி உங்களோடு பேசியது மிகுந்த மகிழ்ச்சி. இனிவரும் காலங்களில் ஏதேனும் ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். உண்மையிலேயே ஏதேனும் கருத்துக்கள் கூட நீங்கள் சொல்லலாம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக பல்சுவை பெட்டகத்தை பின்தொடருங்கள். நன்றி. நீரதற்கு